கர்த்தர் இப்பொழுதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ சுவாத்தின் மூலமா இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடையும். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை தேடுகளை ஆசீர்வதிக்கிற இன்றைக்கும் இந்த காலவேளையிலே உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தை நாங்கள் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் பிற்பகுதி, நீதிமொழியில் 8:17 பிற்பகுதியில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நீதிமொழிகள் பிரசங்கியாகிய நம்முடைய சாலமோன் அந்த வார்த்தை காலையிலேயே சொல்லுகிறார். பாருங்க, இந்த வார்த்தை இன்னைக்கு படிக்கிறோம். அந்த வார்த்தை அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்பாக எழுதினது. அவருடைய அனுபவத்தை தான் அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு அநேக நேரங்கள் உண்டாயிருந்தது. ராஜாவுக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருந்தது. ராஜாவுக்கு யுத்தம் இல்லாமல் இருந்தது. ராஜா அந்த நாட்கள் பொற்காலமாக இருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த நாட்களிலே அவர் அலசி ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு காரியத்தை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள, ஏன்னா நமக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமில் நம்ம போகிறோம். ஆண்டவரை தேடுவதற்கான டைம், ஆண்டவரை போகிறதுக்கான டைம். அது எப்பமாவது போகலாமா? எப்போ வேணாலும் போகலாமா? எப்போ வேணாலும் கர்த்தரை கூப்பிடலாமா என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம். காலையில் ஆண்டவர் சொல்றது பாருங்க, அதிகாலையிலே என்னை தேடுங்கள் என்னை கண்டடைவார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு ஆள் பக்கத்தில் கூப்பிடுறது இருந்தாலும் கூப்பிடலாம். ரொம்ப தூரமாக இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா கேட்காது. இத்தனை மணிக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னா அத்தனை மணிக்கு பார்க்கறது நல்லது. அப்போ அதிகாலையில் ஆண்டவர் பாருங்க, நைட்டெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக பிஸியாக இருப்பார். அதிகாலையில் தேடினா அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாருன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க தப்பு. அதிகாலையில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அதனால தான் அது சொல்கிறார். நம்ம ஃப்ரீயா முழு மனசோட எந்த அலைபாயும் எண்ணம் இல்லாமல் எந்த பாரங்களும் உலகத்திற்காக இல்லாத நேரத்தில் போய் அவர் தேடினா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்லப்படுறது. இதுக்கு நிறைய காரியங்கள்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். காலையில் தேடணும். காலை என்பது பாருங்க, முதல் அவருக்கு கொடுக்கும் நேரம். காலையிலே நம்ம என்ன செய்கிறோம்? காலையிலே கர்த்தருக்கு கொடுத்தால் அந்த நாள் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் இந்த நாட்களில் அருமையானவர்களே இந்த வார்த்தையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் காலையிலே கர்த்தரை தேடுகிறீர்கள்? இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணும், அவரை கண்டணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உகந்த சமயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ல இல்லை, நடுப்பகல் அல்ல. ஆனால் அதில் சேவை பண்ணக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. ஆனால் காலையில் தேடினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த நாட்கள் நம்ம காலையில் உங்களோடு நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? காலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலிலே கர்த்தரை தேடுவது, காலிலே கர்த்தர் வசனத்தை தியானிப்பது, காலிலே கர்த்தரை பற்றி அறிவிப்பது, காலிலே தியானம், எல்லாமே அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் கூட கர்த்தர் காலையிலே வந்தார். குளிர்ச்சியான வேளையிலே அந்த ஆதாமை ஏவாளை பார்க்க வந்தார், உலாப வந்தார், அவளோடு இடைபடும்படி வந்தார். ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் வருவார். இந்த காலை வேலை ஆசீர்வாதமான வேலை. இந்த நாட்கள் அதைத்தான் இந்த அருமையான ராஜா சொல்றாரு. அதைத்தான் நம்ம இன்னை கால்களில் பார்த்து கொள்ளுறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அன்றைக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? நிறைய பேர் வேதத்தை நம்புவதில்லை. ஆனா வேதத்தை நம்பி அதை வார்த்தை நடக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்படியானால் அதிகாலையில் நின் தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்றைக்கு கர்த்தரை கண்டடையும்படி உலகமெல்லாம் ஜனங்கள் ஓடுறாங்க. நம்ம எவ்வளவு ஓடி இருக்கிறோம். சோதனம். தேவனை பார்க்கணும், தேவனை கண்டணும், அவரு எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி போகாத இடம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, புண்ணிய ஸ்தலங்கள் இல்லை. எத்தனை ஸ்தலங்கள், வேளாங்கண்ணி, அது இதுன்னு ஒரே சுத்துவோம். சோதனம். யார் சொன்னதெல்லாம் செய்வோம். எப்படியாவது அவர் கண்டடைய வேண்டும்.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, காலையிலே என்னை நோக்கி கூப்பிடுவோம், காலை உனக்கு இறந்து ஆயத்தமாய் காத்திருப்போம். நீ காலையிலே நோக்கி கூப்பிடும்போது, இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, ஏன் காலையிலே உங்களுக்கு சொல்லுறோம் என்றால், காலையிலே நீ கர்த்தரை தேட ஆரம்பித்தால் அவர் காலையிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். இந்த காலை ஜெபத்தை முதல்ல ஆரம்பித்து வைத்தவர் யாக்கோபு. அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த போது எங்கேயும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தா பாருங்க, நம்ம எங்க போவோம்? தலைக்கு மேல தண்ணி வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் எங்கேயும் ஓடாம தேவனுடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்து, அவர் சொல்லப்பட்ட ராத்திரியிலே உட்கார்ந்து காலை வரையிலும் ஆண்டவரை பிடித்து கொண்டு நான் விட மாட்டேன்னு சொன்னான். அப்போ காலையிலே கர்த்தர் என்ன பண்ணாரா, அவன்கிட்ட பேரை கேட்டு அவனை தொட்டு ஆசீர்வதித்து, இனி யாக்கோபு இல்லை இஸ்ரவேல்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, காலையிலே தேவனுடைய வல்லமை, காலையிலே நீங்கள் கூப்பிடுகிற அந்த வார்த்தை முழு இருதயத்திலிருந்து வரும். அதனாலதான் நம்ம முழு இருதயத்தோடு வேற எந்த கவலையும் வராது. காலையில எதையும் யோசிக்க மாட்டோம், அதை பத்தி இதை பத்தி உலகத்தை பத்தி யோசிக்காம காலை தேடும்போது அது நமக்கு முழுமையான அந்த கர்த்தரை கண்டடையத்தக்க சமயமாய் மாறுகிறது. கர்த்தர் வருகிறார். அப்ப யாக்கோபுக்கு அவனுக்கு பதில் பண்ணார், அவனை ஆசீர்வதித்தார். அதை தான் தொடர்ந்து பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் காலையிலே நாம் முழுவதும் ஜெபித்தார், காலை வரையிலும் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அதுதான் இங்கே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தர் ஆசீர்வாதத்தை நாம் தேடணும், கர்த்தர் ஆசீர்வாதம் வரணும், அவர் நமக்கு என்னை ஆசீர்வாதத்தாலே வேற வழியே கிடையாதுன்னு நினைச்சீங்கன்னா காலையிலே எழும்ப ஆரம்பி. காலையிலே கர்த்தர் முக்கியத்துவம். அதனால இன்னைக்கு நாங்கள் காலையிலே ஆரம்பிச்சோம். டெய்லி காலை 5 மணி முதல் 6 மணி வரையில ஜூம் மீட்டிங் வைத்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? காலையிலே ஜெபிக்கிற ஜெபம் அநேக குடும்பங்களை காப்பாற்றும், அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆயுதங்கள் எல்லாம் தகர்க்கும்படியாய் கர்த்தர் காலை ஜெபத்தை பண்ண சொல்றாரு. இன்னைக்கு அநேக சபைகளிலே அநேக ஸ்தாபனங்களை காலை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அதிகாலையில பாருங்க, காலையில தேடுகிறவன் அதிகாலையிலே தேடுகிறவனை கண்டு. அதிகாலைன்னு எப்போ? 12 மணிக்கு வர ஃபுல்லா அதிகாலை தான். அந்த அதிகாலையே தேடுகிறவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, இந்த காலையை நீங்க என்ன செய்யுங்க, முக்கியப்படுத்துங்க. இன்றைக்கு நாளை கழிச்சு ஒவ்வொரு நாளும் காலை வருகிறது அல்லவா, அந்த காலை வேளையை கர்த்தருக்கு முழு மனசோடு ஆண்டவரே தேடிங்க. இங்கே கண்டிப்பாக கண்டடைவீங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகிறதுக்கு ஒரு வழியை சொல்லுகிறேன். ஒரு வழி என்ன தெரியுமா? காலையிலே தேடுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஜெபத்தை கேட்டு பாருங்க, பதில் கொடுப்பார். இந்த அருமையான காலை வேளையிலேயும் உங்களை காலையில் தேடும்படி நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஏனென்றால் நீங்கள் ரொம்ப நாள் ஜெபித்து உபவாசம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு நம்ம உடலை வெறுத்து எல்லாமோ பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் அதே சமயத்துல நீங்க டெய்லி காலையில் எத்தனை மணி வரை தூங்குகிறோம் பாருங்க. ஒரு குடும்பமாய் காலையில தேடுவது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காலையிலே கர்த்தரை நோக்கி பாடி கீர்த்தனம் பண்ணி அவளை ஆராதிப்பது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தெரியுமா? அதைத்தான் நீங்க போட்டிருக்கு. கண்டடைவார்கள். கர்த்தரை நீங்க கண்டடைஞ்சீங்கன்னா, கர்த்தர் காலையில பார்த்துட்டு அவர் முகத்துல முழிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நான் அந்த மூஞ்சில முழிச்சேன், இந்த மூஞ்சில முழிச்சேன், ஐயோ இப்படி ஆயிப்போச்சு. நீ யாரும் முகத்திலையும் முழிக்காண்டா, கர்த்தருடைய முகத்திலே முழியுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். தடைகள் உடையும், கட்டுகள் உடையும், பிரச்சனைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், கவலைகள் மாறும், வேதனைகள் மாறும். உங்க வழியில ஒருவனும் குறுக்கிட மாட்டான். ஏன்னா நீங்க முதல் யார் முகத்துல முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஆண்டோட முகத்தை. காலையில யாருடைய முகத்துல முழிக்கிறீர்கள்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. இந்த காலையில அருமையானவர்களே, அதிகாலையில் என்ன கண்டடைவான்னு சொன்ன ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழும்புகிறீர்கள்? ஒரு முடிவுக்கு வாருங்கள். காலையிலே கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள், கர்த்தரை தேடி வாருங்கள், கர்த்தரை வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. வசனம் தான் நிறைவேறும். தேவ வசனம் ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போன என்னுடைய வார்த்தைகள் ஒரு வள்ளியாயிலும் புள்ளியாயிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நாட்கள் அருமையானவர்களே, அதிகாலையிலே தேட நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க பிரச்சனை வந்தாதான் இல்லை, எப்பவும் அதிகாலையே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நீ கண்டடைவீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் கண்ணால பார்ப்பீங்க, நீங்க உணர்வீர்கள். தேவ வார்த்தை கீழாய் தரையில் விழுவதில்லை, அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் என்று சொல்லப்பட்டது. தொடர்ந்து ஜெயிப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே,
நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக செப்பி அதிகாலை திறனை கடைவான்னு சொன்ன வசனத்தை சொல்லியிருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலனை கொண்டு வரட்டும். அநேகருடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும். காலையிலே ஒரு முகத்தை தேடினால் அவர் கண்டடைவார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்த்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளை எல்லாரையும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால கிருபைகள் மறைத்துக்கொள்ள ஆசீர்வாதம், அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக உண்மை காலையில் தேடுவதனாலே அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளை கர்த்தர் மாற்றி பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே தேடுவதிலே முக்கியப்படுத்துங்கள், அதை மும்முரப்படுத்துங்கள், முக்கியத்துவம் கொடுத்து நாளிலிருந்து அது ஆரம்பிங்க. காலையில் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் ஆசீர்வாதப்படட்டும். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்தைக்கு வரல கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.